ஹலோ கைஸ், நான் இப்போது பப்ஜியில் இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ரோ ராயல். நார்மலாக பேட்டில் கிரவுண்டு விளாட்றவங்களுக்கு பப்ஜியை பற்றி தெரியும். பப்ஜியில் இருக்க அந்த மெட்ரோ ராயலை பற்றி தெரியாது. இது வந்து அன்ரேங்க்டில் அதர்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மல் பேட்டில் கிரவுண்ட் இந்தியாவில் வந்து இது இருக்காது. ஆக்சுவலாக ஒன்லி பப்ஜியில் மட்டும்தான், குளோபல் வெர்ஷனில் மட்டும்தான் இருக்கும். இது நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மேப் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு அப்படின்னு தெரில. இது வந்து நார்மல் மேட்ச் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படின்னா, நமக்கு வேணுங்கிற கன்னை வந்து நம்மளே கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இருக்க பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி மெட்ரோவை பற்றி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். மெட்ரோ ராயல் எப்படின்னா, நம்ம நார்மல் மேட்ச்சில் இருக்கிறத விட இதில் வந்து எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டினாமிக்காக இருக்கும். நம்ம நார்மல் மேட்ச்சில் வந்து மேக்ஸிமம் இது லெவல் 3 வெஸ்ட்டு தான். சாரி கைஸ். பட் இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து லெவல் 4 இருக்குது, லெவல் 5 இருக்குது, தென் லெவல் 6. மேக்ஸிமம் லெவல் 6 தான். இந்த லெவல் 6க்கு மேலே ஒன்று இருக்குது. லெவல் 6லேயே லெஜெண்ட்ரிங்கிறது வந்து எல்லோ கலரில் கொடுப்பாங்க, தெரியுதுங்களா? இது வந்து லெஜெண்ட்ரி. இந்த லெவல் 6 அந்த லெவல் 4 இந்த லெவல் 4 அப்படிங்க ஸ்டார்ட் ஆகிறதுலேயே அந்த லெவல் 4லேயே வெரைட்டியாக கொடுப்பாங்க. இந்த பாக்கெட்டில் கட்டுற பாருங்க, ஆர்மர் தெரியுதுங்களா? எத்தனை வெரைட்டி கொடுத்துருக்காங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6. தென் இது வந்து நைட் விஷன். அதேமாரி ஆர்மர்லேயும் பார்த்தா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6. இது வெஸ்ட்டுக்கு, இது பேகுக்கும் அதேமாரி தான். லெவல் 3க்கு மேலே லெவல் 4, லெவல் 5, லெவல் 6. ஒவ்வொன்றுத்துக்கும் அதேமாரி ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க பாருங்கள். எப்படி இதுமாரி பேக்கில் இருக்கோ அதேமாரி கன்ஸ்லேயும் ஸ்பெஷாலிட்டி உண்டு. நார்மலாக நம்ம ஏதோ ஒரு கன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். M416, M416. இதெல்லாம் அப்படி கிடையாது. M416லேயே 4 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரிப்பேர்டு கன். தெரியுதுன்னா, இந்த ரிப்பேர் கன்னில் வந்து 2 இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸ்டாக்கு அப்புறம் வந்து சைட்லாம் யூஸ் பண்ண முடியாது. அது ரிப்பேர் கன். இது வந்து இன்டாக்ட் கன்னில் வந்து எல்லா இதுவுமே யூஸ் பண்ண முடியும். அதுவே இம்ப்ரூவ்டு கன்னில் வந்து கொஞ்சம் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நான் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? அதேமாரி இந்த இம்ப்ரூவ்டோட பெட்டர் வந்து ரிஃபைன்லேயும் அதேமாரி பவர் சேஞ்ச் ஆகும். பவர் சேஞ்ச் ஆகிறது இல்லாமல் இதோட கொஞ்சம் 30% மோர் டேமேஜ் கொடுப்பாங்க. அந்த மேலே இது பண்ணுறாங்க. When weapon manufacture high precision technology that can be equipped with all attachment with deal 30% more damage. ஸோ ரீஃபைண்ட் வந்து இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெட்ரோ ராயலை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கன்னுன்னா அது வந்து DMRல இருக்கிற MK14 இருக்கிறதுல இதுக்கு தான் பவர் அதிகம். ஸோ மேக்ஸிமம் மெம்பர்ஸ் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் தான் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற கன்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆஸ் யூஷுவல் மற்றதெல்லாம் இருக்கிற மாதிரி தான். இதில் என்னென்னா, நம்ம உள்ளே போயிட்டு நமக்கு இதேமாரி கன்று கிடைக்கும். அது ரொம்ப ரேரு தான். கன்று கிடைக்கணுங்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கையில் ஒரு கன்று வச்சுருக்கணும். ஏன்னா உள்ளே இருக்க எனிமியை கூட சண்டை போட்டு தான் நீங்கள் வந்து அந்த கன்று எல்லாத்தையுமே இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வேணுங்கிற கேஷும் அதேமாரி உள்ளேருந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை சேல் பண்ணுறது மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இது மிலிட்ரி போர்டு, இல்லை ப்ளூ பிரிண்ட், ஐடி கார்டு, இது எல்லாத்தையும் நான் சேல் பண்ணுறது மூலிமா நான் வந்து கேஷ் ஏர்ன் பண்ணி இது பண்ணுவேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற கேஷ் வந்து 902. இந்த அளவுக்கு நான் கேஷ் வச்சுருக்கேன். இந்த கேஷ் வச்சு தான் நான் வந்து எனக்கு தேவையானதெல்லாம் வாங்க முடியும். புல்லட் அதேமாரி அங்கே வந்து கீழே கிடக்கும் ஏதோ ஒரு புல்லட் எடுத்து நம்ம ஷூட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். இதில் அதை விட அட்வான்டேஜாக கொடுத்துருப்பாங்க. இதேமாரி தான் கன்னில் பார்த்த மாரியே ஃபஸ்ட்டு க்ரௌட், இது வந்து இருக்கிற மட்டமான புல்லட்டு. அடுத்தது நார்மல், இதில் வந்து டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 24% வந்து டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்புறம் பெனிட்ரேஷன் லேண்ட் வந்து 75 இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே பாலிசிட்டிவ் பண்ணிங்கன்னா இன்னும் அப்படியே டபுளாக 48% டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். அதுமாரி ஆர்மர் பெனிட்ரேஷன் வந்து 150. ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கிறதுல இதுதான் பவர்ஃபுல். டேமேஜ் வந்து 70% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பார்த்துக்கோங்க.
ஸோ எப்படி அதில் வெஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுதோ அதேமாரி இதுவும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஏற்ற மாரி ரெண்டும் ஈக்குவலாக மேட்ச் பண்ணிடுவாங்க. இந்த ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் இல்லாமல் இன்னும் 2 ஸ்பெஷல் புல்லட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இமோல்ட்டிங்கிறது வந்து ஃபயர் புல்லட். நீங்கள் இதை ஷூட் பண்ணும்போது எனிமி வந்து கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் எப்படி ஒரு 3 to 4 செகண்ட்ஸுக்கு வந்து பேர்ன் ஆகும். அவங்க பாடி லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்னொன்று வந்து டாக்ஸிக் புல்லட் வந்து பாய்சன் புல்லட். இந்த பாய்சன் புல்லட் யூஸ் பண்ணும்போது எனிமியோட மொபைல் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பாய்சனால் அட்டாக் பண்ண மாரி கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அவங்களால ப்ராப்பராக வந்து பார்க்க முடியாது. தெரியும், பட் கொஞ்சம் இதாக தெரியும், அவ்வளோதான். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு புல்லட்டுன்னு பார்த்தா இந்த ஃபயர் அண்ட் ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ். எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுவாங்க. பாய்சன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேரு தான். லாங் ரேஞ்சுனால் நீங்கள் ஃபயர் புல்லட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஃபயர் புல்லட் யூஸ் பண்ணும்போது ஆப்போசிட் மெம்பரால் ஸ்கோப் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பாடி வந்து பேர்ன் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஸ்கோப் ஓப்பன் ஆகாது. நமக்கு வேணுங்கிறத வந்து பிளாக் மார்க்கெட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அதுதான் கன்சபிள்ஸ் என்னென்ன உள்ள ஆமோஸு எல்லாமே இதிலேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கெட்டு முதற்கொண்டு லைஃப் முதற்கொண்டு நம்ம வந்து இங்கே வெளில தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணும். உள்ளே கிடைக்கும், பட் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போக முடியாது உள்ளே. ஓகே, ஸ்டார்டிங்கில் எப்போதுமே நீங்கள் மெட்ரோ டவுன்லோட் பண்ணும்போது ஒரு 500 கேஷ் அவங்க கொடுப்பாங்க. அதுக்குள்ளே உங்களால் என்ன வாங்க முடியுதோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு லூட் அடித்து உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இதில் மொத்தம் 4 மேப் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே பேசிக் மேப் வந்து ஃபால்ட் லைன் காம்படிஷன். இது வந்து ஃபஸ்ட்டு மேப்பு. இதில் வந்து பேசிக் ஜஸ்ட் ஒரு நார்மலான ஐட்டம் தான் உங்களுக்கு கிடைக்கும். காஸ்ட் ரேட்டடாக இருக்க ஐட்டம்ஸ்லாம் இது கிடைக்காது. இதில் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக கிடைக்கும். இந்த மற்ற 3 மேப்லேயுமே ஒரே மாதிரி தான், மேப் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஆனால் உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக கிடைக்கும். இதுலேயே அட்வான்ஸ்டு மோடு, பேசிக் மோடுன்னு இருக்குது. இந்த 3 மேப்பில் மட்டும், இந்த மேப்பில் இருக்காது. இந்த 3 மேப்பில் மட்டும் அட்வான்ஸ்டு பேசிக்ன்றது. இதில் அட்வான்ஸில் போனீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கள எக்யூப்மெண்ட்ஸ், கன்னு, வெஸ்ட்டு, பேகு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா, உங்களை யாராவது கில் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லாஸ் ஆகன்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட மாட்டீங்க, ஏதாவது 1-2 ஐட்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெஸ்ட்டு, பேகு எல்லாமே போட்டு போனீங்கன்னா கன்று ஒரு சில நேரத்தில் லாஸ் ஆகும். சில நேரத்தில் கன்று வெஸ்ட்டு சேர்ந்து லாஸ் ஆகும். பேக் மட்டும் லாஸ் ஆகும். அதை மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் மட்டும். ஆனால் அந்த பேசிக் மேப்பில் அப்படி கிடையாது. நீங்கள் பேக் உள்ள வச்சுருக்க ஐட்டம் மட்டும் லாஸ் ஆகும். மற்றபடி நீங்கள் போட்டிருக்க ஐட்டம்லாம் எதுவும் லாஸ் ஆகாது. பேக் உள்ளே வச்சுருக்க ஐட்டம்னா நீங்கள் பேக் உள்ள நீங்கள் அங்கே போய்ட்டு எடுத்து வைப்பீங்கள்ல உங்களுக்கு அந்த காஸ்ட்லி ஐட்டம்ஸ்லாம், அதெல்லாம் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதான் மேப்ளுடைய ஓவரால். இதில் இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே கைஸ், டேக் கேர், பை பாய்.